ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரவணன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சரவணன் இருந்துட்டு குமாரோட கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாரு. இதை எதுவுமே கேட்டுக்காம கோமதி, ராஜி, நம்ம கதிர் இவங்க 3 பேருமே கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவத்தில் அந்த கல்யாணத்தில் போய் நம்ம சரவணன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தங்கமயிலோட அம்மா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சரவணனை கண்டபடி பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியும் இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா 2 பேருக்கிட்டையும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சுடர் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா, உங்க புருஷனை நீங்க அடக்கி வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருக்கா, என்னோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சம்மந்தம் இல்லாம நம்ம சுடர் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட பேசவும், இங்க பாருடி, நீ ரொம்ப ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் தான், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஆனா நீ என்னடனா என்னோட வாழ்க்கையை பார்த்து புறமப்படுறியான்னு எவ்வளவு அசிங்கமா கேட்குற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையாடி, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா நீ நல்லா இருக்க மாட்டேன் தாண்டி, நான் நல்ல எண்ணத்துல தாண்டி சொன்னேன், ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான எண்ணத்துல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்க பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சுடருக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருங்கக்கா, இந்த கல்யாணம் மட்டும் உன் புருஷனாலையும் உன்னாலையும் நின்றுச்சு, அவ்வளவுதான் மரியாதை, நீயும் சரி உன் புருஷனும் சரி இந்த கல்யாணத்தை விட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. சுடரு, என்ன சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சுடர் கோபத்துல நம்ம தங்கமயில அப்படியே பல்லான்னு அரைஞ்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அதாவது யாரு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா, இந்த பாருமா, நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எதுக்காக தங்கமயில அடிச்சுக்கிட்டு இருக்க நீ, இங்க பாரு, நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான எண்ணத்துல தங்கமயில அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மதம் கிடையாது, உங்க கூட நான் பேசவே கிடையாது, முதல்ல என் கூட பேசுறத நிறுத்திட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு ரொம்பவே திமிரா நம்ம சுடர் பேச ஆரம்பிச்சதை பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம தங்கமயில இருந்துட்டு, அத்தை ஒரே நிமிஷம் அத்தை, இங்க பாருடி, நீ இவ்வளோ ஆணவமாகவும் இவ்வளோ கேவலமாகவும் நடந்து பண்ண சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடி, என்னோட தங்கச்சி, என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் அவன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், என் வாழ்க்கை மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதாண்டி உனக்கு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன, நான் உன் மேல பொறாமப்பட்டு உன் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன்னா, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோடி, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடி, ஆனா உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, உனக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு புரியும், அதுக்கப்புறம் இந்த அக்காவை பத்தி நினைச்சு பாப்ப, அப்பதாண்டி உனக்கு தெரியும். இங்க பாருங்கத்த, நீங்க வாங்கத்த, இவகிட்ட பேசி நீங்க எதுக்காக அசிங்கப்படணும், வாங்கத்த அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு சத்திவேல் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சம்பந்தி, ஏதோ தெரியாம என் பொண்ணு இப்படிலாம் பேசிருச்சு, மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி பேசுறீங்க நீங்க, உங்க பொண்ணு எல்லாமே சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாம பொண்ணு போய் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை கூட்டிட்டு போக வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமயில இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு மயில, என்னாச்சு மயில, எதுக்கு தங்கமே உன்னோட தங்கச்சி உன்கிட்டயே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே பயங்கரமா அழுதுகிட்டே, இங்க பாருங்கத்த, இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, என் அப்பா, என்னோட அம்மா, சுடரு எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, நானும் ரொம்பவே போராடி பார்த்துட்டேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு, ஆனால் யாருமே என்னோட பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு தங்கமயிலே, இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், இப்போ நீ கஷ்டப்பட்டு என்ன பண்ண போகிற, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தான் ஏதாவது ஆபத்து ஏற்படும், நீ எதை பற்றியும் யோசிக்காம முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் வராரு. வந்த உடனே இங்கே பாரு கோமதி, கல்யாணத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு கோமதி, உன்னை வர வச்சு உன்னை நான் அசிங்கப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லவும்,
என்னென்ன பேசுற? நீங்களா என்ன அசிங்கப்படுத்துனீங்க? இல்ல ஏதோ தெரியாத புள்ள இப்படிலாம் பேசிருச்சு, அதுக்காக நான் எல்லாத்தையும் மனசுல வச்சிருப்பேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. உங்களுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் ராஜி இருந்து எல்லாத்தையும் செய்வா. நானும் கதிரும் கிளம்புறோம். இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா சரவணனோட மனசு ரொம்ப காயப்படும். அவனோட மனசு காயப்படுற மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு தான் நம்புறேன். அதனால நான் கிளம்புறேண்ணே, என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இதை கேட்டு நம்ம முத்துவேலும், சரி கோமதி, உன்னோட நிலைமை என்னன்னு புரியுது, அதனால நீ கிளம்பு கோமதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு சுடர்கிட்ட போயிட்டு, இங்க பாரு, எதுக்காக கல்யாண மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு என் அக்கா ஆசைப்படுறா. அதனாலதான் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம் இருக்கு. அப்படி இருக்கும்போது என் அக்கா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால தாங்க அவகிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டேன். நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை, என் பொண்டாட்டியா வரப்போறவ நீ, ஆனா நீ இப்படியெல்லாம் கோவப்படுவ, இப்படிலாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இங்க பாருங்க, நான் எலியோ பூனையோ கிடையாது, இல்லை சிங்கமோ புலியோ கிடையாது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே. நீங்கள் என்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். உங்ககிட்ட நான் இப்படியெல்லாம் கோவப்பட மாட்டேன். சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம குமாருக்கு பேசலாமா வேணாமான்னு கூட பயம் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் சரவணன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமையில் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை பண்ணால் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி நிறைய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால மட்டும் இல்லாம நான் சுடரோட வாழ்க்கையும் நினைச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எல்லார்கிட்டையுமே நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், என் தங்கச்சி கிட்ட வரைக்கும். ஆனா என் தங்கச்சி என் கல்யாணம் நடந்தா உனக்கு பொறாமையா இருக்குதான்னு என்கிட்டே கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சேன். என்னை மன்னிச்சிடுங்க. என் அப்பா அம்மா பேச்சை கேட்டு உங்களை காயப்படுத்தினது எவ்வளோ பெரிய தப்பு, அது எவ்வளோ தூரம் உங்களை பாதிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இப்போ நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு காரணமும் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கரமா அழுக வந்துடுது. இங்க பாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க பாருங்க, என்னை விட்டு எல்லாரும் போயிடுங்க, இந்த உலகத்தை விட்டே போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னை வாழவும் விடாம சாகவும் விடாம உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதுக்காக என்னை இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, இனிமே என்னாலேயோ என் குடும்பத்தாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன் நினைச்சாவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது. கண்டிப்பா இனிமேலும் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன். நீங்க குழந்தைய நினைச்சாலாம் கவலைப்படாதீங்க. குழந்தைய காட்ட மாட்டேனோ இல்ல குழந்தைய பார்க்க விட மாட்டேனோ அப்படின்னலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்னோட குழந்தைக்கு அப்பா தேவை, அப்பாவோட பாசமும் தேவை. அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட கொடுப்பேன், நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சுகன்யா சுடர்கிட்ட போயிட்டு, என்ன சுடரு, என்ன இப்படியெல்லாம் சபை முன்னாடி பேசிட்டு வந்துட்டேன், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னோட அக்கா தானே, அக்கா கிட்டேயே இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க, உங்ககிட்ட இதெல்லாம் யாராச்சும் கேட்டாங்களா? இல்ல எதுக்காகங்க இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சுகன்யா கிட்ட எதிர்த்து பேசவும், என்ன நீ பெரியவங்க கூட பார்க்காம இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? வாயில்லாத பூச்சின்னு நினைச்சேனே நானு, ஆனா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் என் குமாருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர்றத நினைச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் இப்ப நினைச்சா கூட இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன், பாக்குறியா அப்படின்னு கேட்கவும், என்னங்க ஆளாளுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேசினாவே எனக்கு பயங்கர கோவம் வருது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சுகன்யாக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம பழனி கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுங்க. இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா குமாரோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. குமாரோட வாழ்க்கை கண்டிப்பா நாசமா போயிடும். அவங்க ஏதோ பிளான் பண்ணி தாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. குமாரை சந்தோஷமா வச்சுக்கணும்னலாம் இல்லை, அவங்க ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்கங்க. ப்ளீஸுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன சுகன்யா சொல்ற? நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட போய் ஏமா இப்படி சபையில
வார்த்தையில் பேசுகிறேன்னு கேட்டால் அந்த பொண்ணு பாட்டுக்கு எது ஏதோ பேசுது. அதுவும் சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ பேசுதுங்க. அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் அந்த பொண்ணு வந்துட்டா கண்டிப்பாக நம்ம வீடே ரெண்டாயிடும். அதனால் நம்ம இப்போவே எல்லாத்தையும் முடிச்சு விடுறது தான் நல்லது. இந்த விஷயத்த போய் அத்தை கிட்ட சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது காந்திமதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம காந்திமதியும் அந்த சத்திவேலு பரதேசி நாய்க்கு நானும் படித்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்க வேண்டான்னு. ஆனால் அவன் யார் பேச்சையும் கேட்காம அனுபவிக்கிட்டேன் விடு, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, அந்த குடும்பத்தில் நம்மளை தான் இருக்கோம். நம்ம இத்தனை வருஷமா எதுவுமே, அதாவது இத்தனை வருஷத்துல நம்ம குடும்பத்துல எந்த ஒரு சண்டையும் வந்தது கிடையாது. எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டா எல்லாம் வீடே ரெண்டாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்த. நீங்க தான் பார்த்து ஏதாவது பண்ணணும், எப்படியாவது இந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம அப்பத்தாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அந்த நேரம் பார்த்து நம்ம மாறி வராங்க. வந்த உடனே இங்க பாருடி, ஏதோ என் பையனுக்கு கல்யாணம் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருந்தேடி, அந்த பொண்ணோட குணம் எப்படி இருக்குதுன்னு பாத்தியா? அந்த பொண்ணு இங்கெல்லாம் வரும்போது அப்படியே புல்ல பூச்சி மாதிரி வரும். ஆனா இப்போ எப்படி எல்லாரையும் எதிர்த்து பேசுது, எவ்வளவு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுதுன்னு பாத்தியா? அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுடி. ஏன்டி உன் புருஷனுக்கும் சரி உனக்கும் சரி அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கத்த, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்குன்னு என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்காம விட்டுற முடியுமா? அதனால இந்த கல்யாணம் நடக்கட்டும் விடுங்க. என் பையன் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். என் பையன் சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால பார்க்கணும். அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, நீயும் சரி உன்னோட புருஷனும் சரி ஏதோ பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. அதனால நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தங்கமயில இருந்துட்டு சரவணன் கிட்ட பேசுறதெல்லாம் சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கு. இங்க பாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. என்கிட்ட வந்து இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட பத்தியா? இதுவே எனக்கு பெரிய பெரிய ரிலாக்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் குடும்பத்துல பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு உனக்கே புரிஞ்சிருக்கு. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள உன்னால சரி பண்ண முடியல. அது என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறதுக்கு காரணம் நீதான். ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே என்னை பார்க்கவோ இல்லை பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம வடிவு இருந்துட்டு, என்ன இது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய் நம்ம முத்துவேல் கிட்ட, என்னங்க நடக்குது இந்த கல்யாணத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பைத்தியம் ஏறுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தா நம்ம குடும்பம் எந்த நிலைமைக்கு ஆளாகும்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒண்ணு கூட சரியில்லைங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பார்வடிவு, இந்த விஷயத்த பத்தி பேசினாவே சத்திவேலு ரொம்ப கோவப்படுறான். அவன் எதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் அனுபவிச்சப்பது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி கதிர் இவங்க 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட, இங்க பாருடா சரவணா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப ரொம்ப மன உடைச்சல்ல இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவியடா? ஏன்டா உனக்கு இப்படியெல்லாம் புத்தி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியனோட காலில் விழுந்து, அப்பா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. அந்த தங்கமயிலோட குடும்பத்துல இருக்கிறவங்கள நினைச்சாவே எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. என்ன மாதிரி இன்னொருத்தனும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவனுக்கு நான் ஒரு நல்லதே சொன்னேன். ஆனா அவன் என்னை புரிஞ்சுக்காம, நான் சொல்றதை ஏத்துக்காம இப்போ அந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறான். அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவான்பா. கஷ்டப்படட்டும். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் இப்படிதான் அவன் அனுபவிக்கட்டும்பா. அந்த தங்கமயில் வந்து என்கிட்ட நடந்ததெல்லாம் மிகப்பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அவ பேசுறதுல ஒரு அதாவது அவளுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குதுப்பா. நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நம்ம பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு அவள் புரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசினா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவளும் நினைச்சாலாம். ஆனால் அவள் தங்கச்சி இவ்வளவே அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டா. இவ்வளவே அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, என்னடா சரவணா சொல்கிற? ஆமாங்கப்பா, என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் நான் இனிமே என் குடும்பத்துக்கிட்ட இருக்க போகிறதில்ல. நான்
எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாப்பா. அது மட்டும் இல்லாமல் அவள் வேலை பார்க்குற இடத்துல இருந்து பக்கத்துலேயே வீடு எடுத்து தங்குறாளாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே மீனா இருந்துட்டு, என்னம்மாம்மா சொல்கிறீங்க, உண்மையாவா? தங்கமயில் அக்கா ரொம்ப ரொம்ப பாவம். அவங்க இதனால் வரைக்கும் அவங்க குடும்பத்தில் கொடுக்குற கஷ்டத்தையே தாங்கிட்டு அந்த குடும்பத்துக்கும் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தங்கமயில் அக்காவையவே இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்களாம். அது எவ்வளோ பெரிய தப்பு, அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு மாமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஆமாம் மீனா, அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். தங்கமயில் மட்டும் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காது. அவள் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்கா, அனுபவிக்கிட்டோம். அவள் பண்ணதுக்கு அவள் அனுபவிச்சு தானே ஆகணும். இல்லை மாமா, அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் எப்போவோ உணர்ந்து தான் அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள சத்தியமாக மாற்றவே முடியாது. அவங்க அம்மா ஒரு மாதிரி குத்தி குத்தி பேசுகிறாங்க. எப்போ பாரு மயிலக்காவை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. மயிலாக்கா இப்போ தனியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்கண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க. எதுக்காக நீங்கள் எல்லாரை பற்றியும் யோசிச்சு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிங்க, ஜாலியாக இருங்க. நடந்ததை பற்றி எதுவுமே யோசிக்காம இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிங்க. நடந்ததை பற்றி யோசிச்சா நமக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. நம்ம திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே போக போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, கதிர் சொல்கிறத உண்மைதான். நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கண்ணே. நீங்கள் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கீங்க. எதை பற்றியுமே யோசிக்காமல் ஜாலியாக இருங்கண்ணே. எங்கள் கூட பேசுங்க. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, அரசி இருக்கா, எல்லாருக்கிட்டையும் பேசி ஜாலியாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கோங்கண்ணே. எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாதுல்ல. இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. என்னன்னா, தான் புருஷங்கிட்ட மனசு விட்டு எல்லாத்தையுமே பேசிட்டோம், தான் புருஷங்கிட்ட தன்னை புரிஞ்சுக்கினாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்ட போயிட்டு, ஏங்க, நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாங்க? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்க. இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் எதுவுமே சரியாக இருக்காதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அந்த குடும்பத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லவும், அடி இங்கே பாரு சுகன்யா, நம்ம சொன்னால் யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க சுகன்யா. இந்த விஷயத்தை பற்றி நீ இப்படியே விட்டுடு. என்னமோ நடந்துட்டு போட்டோம். அந்த குமார் பண்ண தப்புக்கு அவன் இப்படி ஒரு குடும்பத்தில் மாட்டி கஷ்டப்படட்டுமே. அவன் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு என்ன ஏதுன்றது தெரியும். இங்கே பாருங்க, அவன் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினா என்னங்க பண்ணுறது? அதனால தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம எந்த தப்புமே பண்ணாதவங்க நம்ம எதுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், நம்ம மாரியப்பன்னு பார்த்து வராங்க. என்ன சுகன்யா, எல்லாரும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கக்கா, நான் சொல்கிறேன்னு என்னெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் சுத்தமாக சரியில்லை. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. அந்த பொண்ணு பேசுகிற தோரணையே சரியில்லை. வந்த உடனே நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தான் பார்த்து யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். குமாருக்கு ஒரு கல்யாணம் நடக்கலைன்னு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். ஏன்டா இப்படி ஒரு விஷயத்த பண்ணோன்னு நீங்கள் தினம் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகன்யா கிட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடி, அவனும் சரி இவளும் சரி இவன் புருஷனும் சரி 2 பேருமே புத்தி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் சொன்னாலும் இவங்க மண்டைக்கு ஏற போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காகடி இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ? இவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இவங்கள பற்றியெல்லாம் பேசவே பேசாத. பேசி நம்மளோட எனர்ஜியை தான் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கட்டுமே. நமக்கு என்ன வந்துச்சு? முதல்ல அமைதியாக இந்த கல்யாணத்துக்கு வந்தோமா, வேடிக்கை பார்த்தோமா அப்படின்ற மட்டும் இரு. கண்டதையும் பேசி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம அப்பத்தா பயங்கர கோவமாக சுகன்யாவை திட்டுவோம். சரிங்க அத்தை, நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமார் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக தனக்கு கல்யாணம் ஆக போகிறத ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப ஜாலியாக, இங்கே பாருடா, பொண்ணு ரொம்ப அழகாக தான்டா இருக்குது, பொண்ணு ரொம்ப அழகாக தான் பார்த்துருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம குமாரோட மனசில் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த குடும்பத்தில் நம்ம
நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாவா? குமார் அது சரவணன் சொன்னதெல்லாம் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ கடவுளே! சரவணன் மாதிரி நம்மளும் ரோடு ரோடாக சுற்றுவோமோ, சந்தோஷமாக இல்லாமல் இருப்போமோ, தூக்கம் இல்லாமல் இருப்போமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம குமாருக்கு அப்படியே பயம் வருது. அந்த பயத்தை எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு குமார்கிட்ட வந்து, "இங்கே பாரு குமார், இந்த இந்த கல்யாணத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட சரியாக படலை. எல்லாரும் ஆளாளுக்கு இந்த கல்யாணம் நிற்கணும் நிற்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால் தான் இந்த கல்யாணமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேலும் குமார்கிட்ட போய் சொல்லவும், "என்னப்பா நீங்களே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க?" "இல்லை இல்லை, நான் அப்படி பேசக்கூடாதுல்ல. கண்டிப்பாக உன்னோட கல்யாணம் சந்தோஷமாக இருக்கும், நீ சந்தோஷமாக இருப்ப" அப்படின்னு தன்னோட மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் நம்ம அது பழனி இருந்துட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு, "அண்ணன் அண்ணன் உன்னை மணமேடையில் ஐயர் கூப்பிட்டாருண்ணே, வாங்கின போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ஐயர் இருந்துட்டு, "என்னப்பா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி கிட்ட சொல்லி பழனியை கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. பழனியும் போய் நம்ம குமாரை மணமேடைக்கு கூட்டிகிட்டு வந்து மந்திரம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சுடர்கிட்ட, "இங்கே பாரு சுடரு, பார்த்து சூதானமாக இருக்கணும். உன்னோட அக்கா மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீயே தலையில் மண்ணை வாரி போட்டுக்க கூடாது சரியா?" அப்படின்னு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு தன்னோட அண்ணன் குடும்பத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "என்ன கோமதி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க?" "இல்லைங்க, என் அண்ணன் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நினச்சாவே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருதுங்க. சின்னனுக்கு எதுக்காக இப்படி புத்தி மாறி போச்சு? ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுதுங்க என்னோட அண்ணன்" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு கோமதி, அதை பற்றி யோசிக்காத. அது அவங்களோட குடும்பம். அவங்க குடும்பத்தில் அவங்க பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், பண்ணி வைக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அதை பற்றி நீ யோசிக்காத சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யாரு, நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம தங்கமயிலும் அட்டன் பண்ணி, "அடியே எங்கடி இருக்க? அக்கா செய்ய வேண்டிய முறையெல்லாம் நிறைய இருக்குடி, எங்கடி இருக்க? இங்கே பாருங்கம்மா, அவள் எனக்கு கொடுத்த மரியாதையே போதும். இனிமே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன். இனிமே உங்கள் வீட்டுக்கும் வரமாட்டேன். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தானே, நீங்கள் ஒரே ஒரு பொண்ணு தான் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நீங்களும் சரி, சுடரும் சரி, அப்பாவும் சரி, 3 பேரும் சந்தோஷமாக இருங்கம்மா. என்னை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு கோவமாக பேசவும், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கா இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. "இங்கே பாருடி, முதல்ல வீட்டுக்கு வந்து சேருடி" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, "அம்மா ஃபோனை வைமா, இனிமேல் நீ ஃபோன் பண்ணாலையும் நான் ஃபோனை எடுக்க மாட்டேன்" அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கிட்ட, என்னையா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா இவ பேசுகிறதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி பாக்கியம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த விஷயத்த விட்டுட்டு முதல்ல அவளை போய் ரெடி பண்ணி மணமேடைக்கு கூட்டிகிட்டு போ. மணமேடையிலேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தங்கமயில் ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு கோவிலில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அவள் என்ன புரிஞ்சுக்காம என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவளோட வாழ்க்கையை நினச்சி நான் அவளை பொறாமப்படுறேனா? யாராவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா? என்னை இப்படி காயப்படுத்திட்டாளே அப்படின்னு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கோவிலில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, உனக்கு கூட கண்ணு இல்லையா? என் தங்கச்சிக்கு எதுக்காக இப்படி புத்தி போயிடுச்சு? பணம் காசை பார்த்தாலே எல்லாரும் மாறிடுறாங்கல்ல, அது மிகப்பெரிய தப்புன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புரியும் அப்படின்னு கோவிலில் உக்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மணமேடைக்கு பொண்ணு வர சொல்லிடுறாங்க. பொண்ணும் அப்படியே அலங்காரமாக மணமேடையில் போய் உக்காருது. உக்காந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே, "பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, 2 பேருக்கும் நல்லா இருக்குது ஜோடி" அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேல் அதெல்லாம் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சக்திவேலுக்கு ஜோடி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பெருமையாடுது. "இங்கே பாருங்கண்ணே, ஜோடி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. இப்படி ஒரு வார்த்தையை எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. இங்கே பாரு சத்தி,
2 பேரும் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்தா போதும். குமார் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பெல்லாம் அந்த தப்புக்கெல்லாம் தண்டனையா தான் இந்த கல்யாணம் அவனுக்கு நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எதனாலன்னா இத்தனை நாளா நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ நம்மளை விட்டு அதாவது நம்மளை விட்டு நிரந்தரமா பிரிய போறான். இனிமே நம்ம கிட்ட வரவே மாட்டாவன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதாவது யாரு நம்ம சுடரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம யாரு நம்ம குமார் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.